எங்க போனாலும் என்கிட்ட எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்குற ஒரே கேள்விக்காக சிவராத்திரி அதுவுமா உன்னை பார்க்க வந்திருக்கேன். எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்? எப்ப கல்யாணம்? எப்பதான்டா கல்யாணம்? எல்லாரும் என்னை கேட்குற கேள்வி உன் காதில் விழலையா? உன்னை பார்க்க வந்தது எதுக்குன்னு உனக்கு தெரியும். உன் சன்னிதானத்திலையாவது எனக்குன்னு ஒரு பொண்ணை காட்ட மாட்டியா? சன்னிதானத்தை விட்டு வெளியே போகிறதுக்குள்ள ஒரு வழி காட்டப்பா. கூட்டம் வேற லெவலில் இருக்குது. எப்படி வந்து உன்னை பார்க்க போகிறேன்னு தெரியல. இவ்வளோ பக்தரை மாரி என்னது இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சாப்பாடுக்கு தராங்களான்னு தெரியலையே. சாப்பாடு தானே இருக்குது. சாப்பாடு முக்கியமா வாழ்க்கை முக்கியமா? சாப்பாடு முக்கியமா வாழ்க்கை முக்கியமா? வாழ்க்கை தான். வா என்னன்னு பார்த்துருவோம். இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அவர்கிட்ட போய் கேட்குறோம் என்ன நடக்க போகுது ஃபியூச்சரில். என் வாழ்க்கைக்கு உண்டான முடிவு இன்னைக்கு தெரிஞ்சாகணும். இப்போ சிவபெருமானே, என்னப்பா இவ்வளோ கூட்டம், எல்லாரும் ஃபேமிலியாக வந்திருக்காங்க, நான் மட்டும்தான் தனியாக வந்திருக்கேன். என் வாழ்க்கை எங்கே இருக்குன்னே தெரியலையே. ஏதாவது அறிகுறி காட்டப்பா. என்னது இது? LOVE லவ்வா? ஆஹா, அதுக்குள்ள காதில் விழுந்துருச்சா? என்னப்பா இப்பதானே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள லவ் சிம்பிளை காட்டி என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டிட்டியாப்பா. என்னது இது? பால் அப்பாடி எப்படியோ வாங்கியாச்சு. குடிச்சிட்டு தெம்பா உள்ள போவோம். இன்னும் நான் உன் சன்னிதானத்துக்குள்ளேயே வரல, அதுக்குள்ள பிரசாதத்தையும் அனுப்பி வச்சேன். ரெண்டு அறிகுறி காட்டிட்டாரு. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சிவராத்திரி ரொம்ப ஆயிரக்கணக்கில் மக்கள் வேண்டுதல் வச்சிருப்பாங்க. அப்படியே என் ஒரே கோரிக்கை என்னன்னு தெரியும். சிவனுக்கு மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியும். 90s கிட்டா பிறந்தவனுக்கு எப்போ கல்யாணம்? அதே தான் நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறேன் இன்னைக்கு. வாங்க உள்ளே போகலாம். அதே மாதிரி இந்த கூட்டத்தில் எப்படியாவது உன்னை பார்க்க ஒரு வாய்ப்பை உருவாக்கித்தா. எவ்வளோ கூட்டத்துலேயும் சிவனை போய் பார்க்கறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும். அது சிவராத்திரி அதுமா முழிச்சிருக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி முழிச்சிட்டா பெரிய விஷயம் நடக்குன்னு பசங்களாம் நாங்களாம் சுற்றினப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நான் தனியாக வந்திருக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தே ஆகணும். எவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ பார்க்கறது பெரிய விஷயந்தான். பசங்களா வந்திருந்தா கூட எப்படியோ ஒன்று எல்லாம் சந்தில் குந்தில் பார்த்துருக்கலாம். எங்கேயாவது உள்ளே போந்துருக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ கும்பல்னு. இங்கே முன்னாடி நிற்கிறது 500 ரூபா லைன் இருக்குது. இன்னும் ஃப்ரீ லைன். நம்ம எப்போ போனாலும் ஃப்ரீ தான். அது எங்கே இருக்குன்னு தெரில. அந்த தலைவை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. நம்ம இப்போ தானே வந்திருக்கோம். நமக்கு முன்னாடி என்ன அவங்க எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னே தெரில. நமக்கு ஏதோ அதிசயம் நடந்தால் தான் நாம் உடனே உள்ளே போக முடியும். ஆஹா, அதிசயம் நடந்துச்சு. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உள்ளே போகிறாரு. இருங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரே திருப்தி. பாலாபிஷேகம் பண்ணும் போதே பார்த்துட்டேங்க. என்னப்பா நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா? அதுக்குள்ள ஒருத்தி என் கண்ணில் காட்டிட்ட. அடடா, எங்கே போனான்னு தெரியலையே. வாட் ப்ரோ, பொண்ணை கண்ணில் காட்டுற மாதிரி காட்டி அதுக்குள்ளே மறைய வச்சுட்ட. திரும்ப அவளை தேடி கண்டுபிடிக்கிறது தான் எனக்கு உண்டான சிவராத்திரியா? மொத்தம் இவ்வளோ கூட்டத்தில் அவளை நான் எங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறது? வெறும் பேட் ப்ரோ, ரொம்ப மோசம் ப்ரோ. எல்லோ சுடிதார் எவ்வளோ கூட்டத்தில் நான் எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கிறது? எல்லோ சுடிதார் எங்கம்மா இருக்க? எனக்கு உண்டான ஆள் நீ தான் இருக்குது. எங்கேன்னு தெரில. ஓதுப்பா ஒரு எல்லோ சுடிதார். இந்த பொண்ணு இல்லையே, அது வந்து லூஸ் ஏற மாதிரி விட்டுருந்துச்சு. பெண்ணு பார்த்தா இத்தனை எல்லா சுடிதார் என் கண்ணில் மாட்டணுமா? என்ன சுடிதார் என்ன எல்லோ சுடிதார்? இப்போதான் நான் கோட் படத்தில் விஜய் எங்கடா போனா அந்த எல்லோ சேரி அப்படின்ற மாதிரி
எங்கடா போனா அந்த எல்லோ சுடிதார்? அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போ என் நிலமையும். இவ்வளோ கூட்டத்தில் எங்கேண்டா நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேனோ தெரில. என்ன சோதனைன்னா இவ்வளோ ஒரு சோதனை இன்னைக்கு சிவராத்திரி எதுவுமா. பரவாயில்ல, சோதனை வச்சாலும் ஒரு நல்ல முடிவாக காட்டுவார். தேடுவோம். மட்ட சாங்கு தான். மட்ட சாங்கு தான் ஞாபகம். எட்டா தட்ட சிவன் பக்தர்களாக இருந்துக்கிட்டு இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்ற மாதிரி ஆயிரும். சிவனோட பக்தனுக்கு முன்னாடி நம்ம இந்த பாட்டெல்லாம் போடக்கூடாது. சரி வாங்க, நமக்கு உண்டான வேலையை பார்ப்போம். எங்கன்னு அவளை தேடுறதுன்னு தெரில. கோபுரம்லாம் பயங்கரமாக ஜொலிக்குது. என் வாழ்க்கைக்கு ஒரு நிமிஷம் தான் ஜொலிச்சா, அதுக்குள்ளே ஆளை காணோம். என்ன இது இதாகும்? அது இல்லை, எல்லாம் சொல்லிதான். தேட வழிதான். யாரோ யார் அவளோ, யாரோ யாரவளோ, உன்னை தாண்டி சென்றவளோ, ஏதோ தேவதையோ, எதிர்கால காதலியோ. கூட்டம் பார்த்துங்க, எவ்வளோ கூட்டம். அவ்வளோ பக்தர்களுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. பாருங்க, லைன் எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு வருது. எனக்கு ஏதோ ஒரு வெளிச்சம் காட்டின மாதிரி என் வாழ்க்கையிலையும் காட்டிடுச்சு. அவரை பார்க்கறதுக்கும் வழி கிடைச்ச மாதிரி உள்ளே போயிட்டேன். எப்படியே சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. வந்தோடனே சாமி பார்த்தல. இத்தனை வருஷத்தில் இப்போ தான் நான் முதல்ல வந்தோடனே சாமி பார்த்துருக்கேன். ஏதோ அறிகுறிக்கா பெருசாக காட்டிட்டாரு அந்த பொண்ணை காட்டினோடனே. ஆனால் 5 நிமிஷத்தில் மறுபடியும் மறைய வச்சிட்டாரு. வாட் ப்ரோ, தேடிக்கிட்டே இருக்கிறேன். தேடித்தான் அலைஞ்சிட்டேன். என் முன்னாடி இல்லைன்னா பின்னாடி தான் வந்திருக்கணும். இங்கே இருந்தாலும் இங்கே தரப்பா பார்க்கலாம். எல்லோ சுடிதார் கண்டுபிடிச்சிட்டேங்க. என் முன்னாடி தான் போயிட்டு இருக்கிறேன். அவரே தான், அதே லூசர். முன்னாடி போகிற பாருங்க. ஹலோ, எல்லோ சுடிதார் உங்களை தாங்க. எப்படியும் போகிறதுக்குள்ள ஏதாவது பேசி நம்பராச்சும் வாங்கிடணும். அப்படியே வாங்கி ட்ரை பண்ணிடுறேன். வாட் ப்ரோ, மறுபடியும் காணாமல் போயிட்டா? என்னப்பா இப்படி சோதிக்கிறேன் நீ? கண் முழிச்சிருக்கிறேன்றதுக்கோசரம் இவ்வளோ சோதனையா ஒரே நாளில்? கண்ணு முன்னாடி காட்டுற, மறுபடியும் மறைய வச்சுட்ட. எங்கே போனாலும் தெரியலையே. எப்படியும் வெளியே தான் போகணும்னு நினைக்கிறேன். வெளியே போகிற இடத்துல தான் இருக்கணும். வெளியே தான் போகணும், இல்லைன்னா வெளியில் தான் இருக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒரு சோதனையா? வாங்க பார்த்தரலாம். இன்னைக்கு யார் அது? அவ்வளோ தானே அது? அவ்வளோதான்டா. சூப்பர் ப்ரோ. எப்படியா நீங்கள் நான் பேசிக்கிற கூட 2வது வாய்ப்பு 3வது வாய்ப்பு கொடுத்துட்டேன். வெளியில் போனோடனே பேசிடுற கூட்டமாக இருக்க. அந்த பொண்ணு என் முன்னாடி தான் போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு செருப்பு தான் பார்க்காத, எங்கே விட்டான்னு தெரியலன்னு தேடாத தான் வந்திருக்க மாட்டேங்குது. சரி, அவ்வளோ கூட கண்டுபிடிச்சிட்டேன். என் செருப்பு இவ்வளோ கூடத்தில் எங்கே விட்டான்னு தெரில. அதை கண்டுபிடிக்க மாட்டேங்குது. பின்னாடி தான் வரா. எங்கே இருக்கான்னு தெரில. அவளை விட்டக்கூடாது இந்த வாட்டியாச்சும். பக்கத்தில் தான் இருக்கிறா. செருப்பு போட போகிறான்னு நினைக்கிறேன். அவளும் இங்கே தான் விட்டுரு போலட்டுக்குது. போயிட்டாலே. எங்கேயோ எங்கே போனான்னு தெரியலையே. டக்கத்தோடு என்னதான் அடுக்குள்ள ஆளை காணுமே. இங்கே ஒரு நிமிஷத்தில் ஆளை காணுமே. எங்கே போனான்னு தெரியலையே. வாட் ப்ரோ, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பொண்ணு பின்னாடி தான் இருக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.